அனைவருக்கும் வணக்கம். புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒருங்கிணைக்கின்ற இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தோழர் தமிழ்வாணன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கின்ற தோழர் மதிப்பீடு தோழர் சீராளன் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் நூலகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இது ரொம்ப சிறப்பாக ஓப்பனிங் அன்னைக்கு வந்து பார்த்தோம். அதை விட இன்னைக்கு பல மடங்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களும் எங்கள் பகுதியில் வந்து ஒரு இரவு பாடசாலை நடத்திட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இதை நடத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்படுவீங்க, இந்த கட்டமைப்புக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுவீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து பேச இருக்கிற செயற்குழு பல்லாவரம் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு ரியாஸ்தீன் அவர்களே தோழர். பொதுவா வழக்கறிஞர்களுக்கு மக்களுக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. கடந்த 6 மாசத்துல மட்டும் சென்னையில ஒரு 6 to 8 வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர், ஒரு வந்த வயசுல ஒரு வழக்கறிஞர் வந்து லஞ்சம் கேட்கிறாரு. போலீஸ் இவரு போய் தடுக்கிறார், நீ வந்து லஞ்சம் கேட்கக்கூடாது, வேணா கேஸ் போட்டுக்கோங்க, லஞ்சம் கேட்காதீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் வந்து சட்டையை கட்டிட்டு ஒண்டி சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் சண்டை போடுறாரு, இவரு திருப்பி பேசுறாரு. இது முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவர் குடும்பத்தோட இருக்கும்போது ஒரு 2 போலீஸ் ஜீப்ல போயிட்டு ரவுடிங்களையோ அல்லது கொலை குற்றவாளிகளோ பொறுக்கிகளையோ கைது பண்ற மாதிரி படிச்ச கட்டறிஞ்ச வழக்கறிஞர் வந்து அவங்க மனைவி முன்னாடியே சட்டையை கழட்டி பேண்ட்டை கழட்டி அடிச்சு மிதிச்சு போட்டோ எடுத்து வேன்ல ஏற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆய்வாளர் வந்து காரி மூஞ்சில துப்புறாங்க. பெண் ஆய்வாளர், அவங்க யாரும் துப்புறாலும் தப்பு தான், பெண் ஆண் இல்லை, அது ஆய்வாளர் காரி துப்புறாங்க. அந்த டிஎஸ்பி வந்து சட்டையை கழட்டிட்டு எங்கூட நீ ஒண்டி சண்டை போடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இன்னைக்கு நாங்களாம் படிச்சு வரும்போது வழக்கறிஞர்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். இப்ப எங்களுக்கே பாதுகாப்பா தேவைப்படுற அளவுக்கு இருக்கு. அப்படி வழக்கறிஞர்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் சென்று பயணிச்சு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாகவும் வழிகாட்டியும் இருக்கிற எங்களுடைய பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் தோழர் மணிமாறன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த அமைப்பு வந்து மிக ஒரு வாழ்த்த வேண்டிய, வணங்க வேண்டிய ஒரு அமைப்பு. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நான் சார்ந்து இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு எப்பெல்லாம் ஒரு உணர்வு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய இயக்கங்கள், பெரிய 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 இயக்கங்கள், நான் பொருளாதாரத்துல சொல்றேன், பொருளாதாரத்துல ஒரு பெரிய இயக்கங்கள் கூட மக்களை அரசியல் படுத்துவதில் அவங்க தோத்துதான் போறாங்க, அல்லது அவங்க அந்த அந்த லெவல்ல அச்சீவ் பண்ணது. ஆனா புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு சின்ன துண்டறிக்கைகள் அவங்களோட பெரிய ஆயுதமாவே நான் பாக்குறேன். அவங்க துண்டறிக்கைகளை அடிச்சு அந்த இடத்துல ஒட்டி வைக்கும் போது அதை பார்க்கிற ஒரு சாமானியன் இங்கு அரசியல் படுத்தப்படுகிறான். இது பெரிய இயக்கங்களே செய்ய தவறக்கூடிய இந்த விஷயத்தை புரட்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2009 நாங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது. அப்ப வந்து ஈழத்துல போர் ரொம்ப உச்சகட்டத்துல இருந்துச்சு. இந்த போர் உச்சகட்டத்துல இருக்கும்போது ஒரு போலி தமிழ் தேசிய அமைப்புகள், எல்லா தமிழ் தேசியத்தையும் நான் சொல்ல அமைப்புகளை சொல்லல, ஒரு சில போலி தமிழ் தேசிய அமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, மாத்திரை கலெக்ட் பண்றது, அங்க இருக்கிற மக்களுக்கு உணவு கலெக்ட் பண்றது, இது மாதிரியான வேலைகளை செய்யுது. இப்ப நம்மளும் அந்த வயசுல வந்து சரி ஏதோ ஒண்ணு நம்ம அந்த மக்களுக்கு பண்ணணும்ன்ற ஆர்வத்துல போயிட்டு நாங்களும் உண்டியல் குலுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் பல்லாரத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி நான் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன இவ்வளவு பெரிய ஒரு பேப்பர் தான். அதுல வந்து அடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, புரட்சி மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சொல்லணுமா, அந்த சின்ன போஸ்டையே ஒரு 100 ஒட்டி விட்டுருவாங்க. ஒட்டி விட்டா அது பார்த்தா அது பெருசா போக்கஸ் ஆகிடும். அது மாதிரி வந்து அப்போ ஒரு வாசகம் புரட்சி 2009 அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன். ஈழத்தமிழன் கோருவது சோறல்ல துணி அல்ல சுய நிர்ணய கொள்கையடா.
அப்போ நான் படிச்சுட்டு அந்த வண்டியில ஏறி அந்த ட்ரெயின்ல நான் போகும்போது நான் யோசிக்கிறேன், ஆமா, அந்த மக்கள் உணவுக்காக பிச்சை எடுக்கல, அந்த மக்கள் உயிருக்காகவும் பிச்சை எடுக்கல. அந்த மக்களுடைய ஒற்றை கோரிக்கை அவங்களுடைய சுயநிர்ணய கொள்கை. நான் என்னுடைய ஆட்சியை அமைச்சு கொள்ற அந்த உரிமை தான் அவங்க கேட்கிறாங்க. அப்போ நம்ம ஏதோ தப்பான பாதையில போறோம் அப்படின்ற அந்த மனநிலை இது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு ஒரு பொருளாதாரத்துல சொல்றேன், ஒரு சிறிய அமைப்பா இருந்தா கூட அவங்க துண்டறிக்கைகள் மூலமா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே மக்களை இங்க அரசியல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அரசியல்படுத்தப்பட்ட மக்கள்ல நானும் ஒருவன்றது மிக பெருமையா சொல்றேன். தோழர்களே, இந்த 3 சட்டங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் பேசிக்ல இருந்து அந்த விஷயத்தை நான் சொல்றேன். இந்த 3 சட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவில் லா, கிரிமினல் லா அப்படின்னு சட்டங்களை பிரிக்கலாம். இது 3மே கிரிமினல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டத்துக்கு ஒரு சட்டத்துடைய பேர் ஐபிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லுவாங்க. தோழர்களா சொன்னாங்க இல்லையா, அந்த சட்டம் அது 1860 தோழர் சொன்னார் இல்லையா, அதே மெக்கல்லே தான் சட்டத்தை இயற்றினார். இந்த சட்டத்துல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் அந்த குற்றத்துக்கான தண்டனை, வேற எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னை ஒருவர் ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, ஒரு ஃபில்தி லாங்குவேஜ்ல பேசுறாரு அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 294 சப் கிளாஸ் பி ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இது என்னன்னா, இது குற்றம். இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை? 1 வருஷம் சிறை காவல் தண்டனை, இல்லைன்னா ஃபைன், இல்லைன்னா சில டைம்ல 2மே. இப்படி அந்த ஐபிசி ஃபுல்லா என்ன இருக்குன்னா, இது குற்றம், இது தண்டனை, வேற எதுவுமே அது இருக்கு. 2வது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. அந்த சிஆர்பிசின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை கைது பண்ணாங்க போலீஸ் அப்படின்னா, ஒரு 24 மணி நேரத்துல அவங்களை கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைக்கணும். ஒருத்தரை நம்ம ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க போலீஸ் அப்படின்னா 41A சொல்லுவாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க வாங்க அப்படின்னு கண்ணியமா கூப்பிடணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தான் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. இது 1893 எனாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 1973 அது மறுபடியும் திருத்தம் பண்ணாங்க. அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம். சாட்சிய சட்டம்ன்றது ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, அவன் கல் வச்சிருந்தான், கட்டை வச்சிருந்தான், இது எவிடன்ஸ், இது அவங்க எப்படி சாட்சி சொல்லணும், இதெல்லாம் இந்திய சாட்சிய சட்டம். இந்த 3 சட்டங்களை தான் இந்த அரசு மாத்துது. என்னென்ன மாத்துதுன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய தோழர்களா சொன்னாங்க இல்லையா, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற பேர்ல ஐபிசியை மாத்துறாங்க. சிஆர்பிசி பாரதிய என்ன சுரக்ஷா, நாகரிக் சுரக்ஷா அப்படின்ற பேர்ல மாத்துறாங்க. அது எங்களுக்கு வரல, அது விட்டுருங்க. ஆக்சுவலா இந்த மூணு தான் அவங்க 3 சட்டங்களை தான் மாத்துறாங்க. இதான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோழர் உட்பட எல்லாருமே இன்னைக்கு பேசினாங்க, இந்த சங்கிகள், இந்த பாசிச சங்கிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய டிஃபென்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இது இங்கிலீஷ்காரன் காலத்துல கொண்டு வந்தது, அது ஏன் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. தோழர் கூட அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தாங்க. இங்கிலீஷ்காரன் காலத்துல கொண்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு பொதுமக்கள், ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா, நம்ம எல்லாம், ஏன்னா நம்ம சுதந்திரம் பற்றுள்ள இந்தியர்கள் இல்லையா நம்ம எல்லாரும். அதனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஆமா உடனே கன்வின்ஸ், வேற எதுவுமே தேவை கிடையாது, நீ ஆமா இங்கிலீஷ் வெள்ளக்காரன் கொண்டு வந்து நம்மளே புதுசா பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அந்த கருத்து சரியா அப்படி பார்த்தா இந்த கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 சட்டங்கள் நம்மளுக்கு இருந்துச்சு. இந்த ரோடுனா இந்த ரோடுக்கான ஒரு சட்டம் இருக்கு, இந்த ஒளிபெருக்கி வைக்கணும்னா இதுக்கான சில ரெகுலேஷன்ஸ், ஒரு சட்டம் இருக்கு. ஒரு வீடு வாடகைக்கு போனா சட்டம் இருக்கு, ஒரு வீடை கட்டுறோம்னா அதுக்கு சட்டம் இருக்கு.
ஒரு போக்குவரத்துனா போக்குவரத்துக்கு சட்டம். இது மாதிரி வெள்ளைக்காரன் காலத்திற்கு முன்னாடியே நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு 2000 சட்டங்கள் வந்துச்சு. மொத்தத்துல ஆயிரக்கணக்கான சட்டங்கள் வந்து இருக்கு. ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதினாங்க. தொடர்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்கு நான் பேசிக்கல இருந்து சொல்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆயிரக்கணக்கான சட்டங்களுக்கும் அது தாய் சட்டம். அதான் தாய் சட்டம். எப்படின்றத நான் விளக்குறேன். அதை எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில அது வந்து எழுதினாங்க. அதுதான் மதர் லா. அதுல அந்த தாய் சட்டத்துடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுதந்திரத்துக்கு முன்றும் சரி சுதந்திரத்துக்கு பின்பும் சரி அந்த தாய் சட்டத்தை மீறுகின்ற சரத்துக்கள் இருந்துச்சுன்னா அது நீக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஐபிசிலேயே இந்திய தண்டனை சட்டத்திலேயே இந்த பனிஷ்மெண்ட், குற்றங்கள் பிரிப்பாங்க இல்லையா, குற்றங்கள் பிரிக்கும் போது கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ஆயுள் தண்டனை இப்படிலாம் வந்து இருக்கும்போது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஒன்று இருக்கு. 1860 மெக்கலே எழுதின ஐபிசில சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ஒன்று இருக்கு. தனிமை சிறையில போட்டு அடைக்கணும் அப்படின்ற ஒன்று இருக்கு. தனிமை சிறையில அப்ப இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒத்துக்குது. இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அப்புறம் சீசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது அரசியல் கைதி தவறு செய்யும் பட்சத்துல அவருடைய சொத்தை வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு தண்டனை ஐபிசில பழசுல இருக்கு. இந்த 2 தண்டனைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறினால அந்த 2 எடுத்துட்டாங்க, மித்ததெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படித்தான் இது பேர் வந்து அல்ட்ரா வைரஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கிளை சட்டம், ஒரு சப்பார்டினேட் லா வந்து மீறிச்சுன்னா அதை வந்து சிங்கிள் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்தில். அப்புறம் சிங்கிள் பெஞ்ச்னா ஒரு நீதிபதி இருப்பார், டபுள் பெஞ்ச்னா 2 நீதிபதி இருப்பார். அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னு சொல்லுவாங்க. 3ல இருந்து 5 இருக்கைகள் கொண்ட நீதிபதிகள் கொண்டவங்க வந்து அதை வந்து விசாரிப்பாங்க. அப்ப தோழர்களே, இந்த ஐபிசி சிஆர்பிசி 1973 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 1893 இருக்கு. இது எல்லாமே நம்ம காலனி ஆதிக்கத்துல தான் அது இருந்துச்சுன்னா கூட, வெள்ளக்காரங்காலத்துல இருந்துச்சுன்னா கூட, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதுல இருக்கிற எல்லா அல்ட்ரா வைரஸையும் இங்க வந்து நீக்கிட்டாங்க. அப்போ இந்த சட்டங்கள் வெள்ளக்காரங்களோட சட்டமா கிடையாது. இது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால இது வந்து இந்த சங்கிகள் ஒரு பரப்புரை கொடுக்கிறாங்க, வெள்ளக்காரன் கொடுத்த சட்டம் அது கிடையவே கிடையாது. இது எல்லாம் இந்திய அரசியல் 1952 புரட்சியாளர் அம்பேத்கருடைய கடுமையான உழைப்புல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து வெள்ளக்காரன் சட்டம் சொல்றதே முதல்ல. தோழர்களே, அடுத்து வந்து இந்த சட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா, வழக்கறிஞர்கள் மட்டும்தான் போராடணுமா அப்படின்னு கேட்டா இது நிச்சயமா கிடையாது. இது வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சட்டங்கள் சட்ட திருத்தங்கள்னால பாதிக்கப்பட போவது வழக்கறிஞர்கள் கிடையாது. சட்ட திருத்தனால பாதிக்கப்பட போறது உழைக்கும் மக்கள் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். எல்லாத்துலயும் பாதிக்கிறது உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இல்லையா. ஒரு சுனாமி வந்தாலும் பெரிய பாதிப்பு உழைக்கும் மக்களுக்கு தான். ஒரு வெள்ளம் வந்தாலும் பாதிக்கப்படுறது உழைக்கும் மக்கள் தான். பணக்காரவங்க அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் திருத்தத்திலையும் பாதிக்கப்பட போறது இது வந்து பொதுமக்கள் தான். ஆனால் இதை பொதுமக்கள் கிட்ட விலக்குற கட்டாயத்துல இங்கே நாங்க வழக்கறிஞர்கள் நாங்க வந்து இருக்கோம். ஏன்னா இது வந்து என்ன புரிதல்ல இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா, இப்ப ஒரு ரயில்வேல இருக்கிற தோழர்கள் வந்து ஒரு ஊதிய உயர்வுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம மதிச்சு ஜனநாயக பூர்வமா அவங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் எண்டாவது அது அவங்களுடைய போராட்டம் தான், அவங்களுடைய நலனுக்கான ஒரு போராட்டம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் திருத்தமும் வந்து அதே மாதிரி ஏதோ அட்வொகேட்டுகள் சம்பந்தப்பட்டது போல அப்படின்ற ஒரு மேலோட்டமான கருத்து வந்து இருக்கு. அப்படி கிடையாது. இது வந்து பொதுமக்களுக்கு தான் இது பாதிப்பு.
இதை நாங்க முன்களத்துல நிக்கிறனால எங்களுக்கு கிளியரா தெரியறதுனால இதை நாங்க உங்ககிட்ட கடத்தி கொண்டு வரோம். ஆக இந்த போராட்டம் என்பது இது பொதுமக்கள் செய்ய வேண்டிய போராட்டம். அதுக்கு முன்களத்துல நாங்க கண்டிப்பா இருக்கோம். அடுத்ததா ஒரு சட்ட திருத்தம் அப்படின்றது இது நேரடியா வந்துச்சா அப்படியான்னு கேட்டா இது நேரடியா வரல. இது புறவாசல் வழியா வந்த ஒரு துரோகம் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்ட திருத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லா கமிஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. லா கமிஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. லா கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு லா கமிஷன் 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை உள்ள கொண்டு வரும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்நாள் வரை 22 லா கமிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் தோழர்களே, இந்த 3 குற்றவியல் சட்டங்களை பத்தி திருத்தம் கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் லா கமிஷனை வைக்கல. 2002லயோ எதுலயோ ஒரு லா கமிஷன் வைக்கிறாங்க. அந்த லா கமிஷன் சில சேஞ்சஸ் சொல்லுது. ஆனா அந்த அவங்க பரிந்துரை செய்யப்பட்ட மாற்றங்களும் இந்த மாற்றமும் ஒன்று கிடையாது. இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சட்ட திருத்தத்தை யார் கொண்டு வரணும்? பார்லிமெண்ட்ல சட்ட அமைச்சர் தான் கொண்டு வரணும். சட்ட அமைச்சகம் தான் கொண்டு வரணும். தொடர்ந்து இது கொண்டு வந்தது யாரும் தெரியுங்களா? ரொம்ப மோடிக்கு விட ரொம்ப நேர்மையாக இருக்கிற, சிறப்பாக செயல்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்தது. இது உள்துறை அமைச்சகம் இதை கொண்டு வருது. இது எவ்வளவு பெரிய ஃபர்ஸ்ட் துரோகம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு அட்டானமஸ் பாடி ஒன்று இருக்கும். எப்படி ஆல் இண்டியா பார் கவுன்சில் சொல்லுவாங்க. இந்த ஆல் இண்டியா பார் கவுன்சில் இப்ப நாங்க இந்த தோழர் லா படிக்கிறாங்க. அவங்க லா படிச்சு அகிலத்தோட பொண்ணு. அவங்க லா படிச்சு முடிச்சா கூட அவங்க ஆல் இண்டியா பார் கவுன்சில்ல பதிவு செய்யும் பொழுதுதான் அவங்க வழக்கறிஞர் ஆக முடியும். அதான் நாங்க எங்க வழக்கறிஞர் சகோதரர்களை நாங்க அந்த பதிவு பண்றதுனால நாங்க பெரிய கொண்டாட்டமா பண்ணுவோம். தோழருக்கு நல்லா பண்ணிடுவோம். அந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் ஒரு அட்டானமஸ் பாடி. எப்படி இப்போ எப்படி சொல்றது, உங்களுக்கு நீதித்துறை எப்படி தனியா எந்த இன்ஃபுளுன்ஸ் இல்லாம தனியா இருக்கும், எப்படி இந்திய அந்த என்ன சொல்றது தேர்தல் ஆணையம் எப்படி தனியா இருக்கும், அது மாதிரி அட்டானமஸ் பாடி. இப்ப என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்க என்ன பண்ணணும், அந்த அட்டானமஸ் அந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் கிட்ட கருத்து கேட்கணும். இது இந்த சட்டம் திருத்த போறோம், இந்த சட்டத்தை பண்ணலாமா அப்படின்னு இவங்க கருத்து கேட்கிறாங்க. உண்மையாவே ஒரு இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் இது சிரிக்கிறதா அழுகுறதா தெரியல. இவங்க எப்படி நம்ம கருத்து கேட்கிறாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த டிராஃப்டே கொடுக்கல, என்னென்ன சேஞ்ச் பண்ண போறோன்றது கொடுக்கல, உட்கார வச்சு இந்த மாதிரி மாற்றம் பண்ண போறோம், ஓகேவா இல்லையா அப்படின்னு சத்தியம். இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க அந்த டிராஃப்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறமா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவேன். இதுதான் கருத்துக்கு இருக்கு கூட்டம். இது நம்ம கொடுத்தாதானே படிச்சு உள்ள என்ன இருக்கு, இல்ல சரி இருக்கா தப்பு இருக்கான்னு அவன் எதுவுமே கேட்கல, டிராஃப்டை கையில கொடுக்கல. அவன் கூப்பிட்டு அந்த வாழ்க்கை ஒரு கண் துடைப்புக்கு ஒரு ஆளா போட்டுறான். அடுத்து இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு 7 நீங்களா தெரிஞ்சிருக்கும், ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் உண்மையாவே ஒரு அம்பேத்கரியவாதியான ஒரு பெரியாரியவாதியா நான் சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா உண்மையாவே ஒரு மிகப்பெரிய அறம் அது. ஏன்னா இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒரு அம்பேத்கரியவாதி அல்லது நான் ஒரு பெரியாரியவாதி, ஒரு மார்க்சியவாதின்றதுனால அதை சொல்லல. அதை படிக்க 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 புரட்சியாளர் அம்பேத்கர் மேல பெரிய மரியாதை ஏற்படும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற அந்த பிரியாம்பிள வச்சு அப்படி அழகா அது ஒரு கவிதை மாதிரி அது உள்ள கொண்டு போயிருப்பார். மனிதர்கள் இவன் அவெல்லாம் கிடையாது. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லார் மேலையும் ஒரு அறம் இருக்கும். நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க லா படிக்கலன்னா கூட பரவாயில்ல, நிறைய சாதாரண புக்ஸ் இருக்கு, நீங்க எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்படி அன்பு இருக்கும், அப்படி அறம் இருக்கும், அப்படி நேர்மை இருக்கும். ஒருத்தரை கைது பண்ணோம் அப்படின்னா அவள் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. அக்யூஸ்ட்னா கெட்ட வார்த்தை கிடையாது, குற்றம் சாற்றப்பட்டவர். அதுக்கப்புறம் அவர் வெளியே வழக்கு நடத்தி அந்த வழக்குல அவர் வெளியே விடுதலை அடைஞ்சாருன்னா அவர் குற்றமற்றவரா அவர் வழக்கு அவர் நிரூபிக்கப்படுதுன்னா அப்பதான் அவர் குற்றவாளி ஆகிறார். இந்த அக்யூஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு ஆர்டிகல் 21
ரைட் டு அக்யூஸ்ட் பர்சன் கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கான உரிமை இருக்குல்ல, அதை வந்து கொடுத்திருப்பாரு. இப்படி வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஒரு தர்மமும் ஒரு அறமும் அதுல ஒரு நேர்மையும் மிகப்பெரிய அன்பும் அதுல இருக்கும். சமீபத்துல அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து போயிட்டாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து வழக்கறிஞர். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கருடைய எல்லா வால்யூம்ஸையும் படிச்சவர். நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சு பேசுவாரு. நாங்க நைட்டு நானும் தோழர்லாம் நைட்டு நாங்க போனோம் அப்படின்னாலே பயமாவே இருக்கு எங்களுக்கு. எனக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்டுற போறாரு அப்படின்னு. அப்படி அதனால நாங்க பேச்சே கொடுக்க மாட்டோம். அப்படியே அண்ணன் நின்றுட்டே இருப்போம். அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு அண்ணன் பெண் விடுதலை பத்தி ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷார்ப்பா சொல்றாரு. 19வது பேச்சு சொல்ல எனக்கு தெரியாது, 19வது வால்யூம் இது அதுல பாரு ரெஃபர் பண்ணு, அதுல வந்து இருக்கும். அப்படி கரைச்சு குடிச்சுடுறாங்க. அப்போ ஒரு அரங்க கூட்டத்துல பேசும்போது ஒரு தம்பி வந்து, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சு கீழே இறங்கி வந்த உடனே அண்ணன் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சொன்னது யாருன்னா அம்பேத்கர்னு சொல்லிட்டு இறங்கிறது. ஆக்சுவலா சொன்னது வந்து கவிஞர் பழனி பாரதி. இந்த கவிஞர்களை கூறிய அந்த கோவத்துல அவங்க சொல்றேன், நீ அம்பேத்கரை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். அவரு அந்த பையன் வந்து இல்ல நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருந்தா ஒரு சின்ன லாஜிக் தான், அம்பேத்கர் இந்த சமூகமே செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இந்த சமூகம் திருந்தணும், இந்த சமூகம் மனமாற்றம் அடையணும், இந்த சமூகம் முன்னேறணும், எதிரி கூட ஜனநாயகப்படணும், இப்படிதான் அவருடைய எழுத்து சிந்தனை எல்லாமே இருந்துச்சே தவிர நீ திருந்த மாட்டியா செத்துப்போ அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரா? நீ படிக்க வேணாம், நீ அம்பேத்கரை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லு. அப்ப அந்த பையன் ஸ்டன்னாகி நிற்கிறான். ஆமாண்ணே சொல்லியிருக்க மாட்டேன், இது வந்து அம்பேத்கர் சொன்னது கிடையாது, இன்னொரு வாட்டி இது நீ அம்பேத்கர் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு வந்து சொல்றேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் அறமும் நியாயமும் தர்மமும் அந்த தோழர் புத்தரை பத்தி சொன்னார். புத்தர்ல இருந்துதான் அம்பேத்கர் அந்த கொள்கைகளை வந்து உருவாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்றது ஒரு புத்தர்கிட்ட இருந்து எடுத்து இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல அது பிரியாம்பிளா வந்து பிக்ஸ் பண்ற. ஓகேங்களா? அதனால இந்த சட்ட திருத்தம் இங்க வந்துட்டேன். அதனால இந்த சட்ட திருத்தம் வந்து அது மாதிரி லா கமிஷன் இல்ல, பார் கவுன்சில கேட்கல. இது ஏன் சொல்லுவதுன்னா, இந்த அரசியல் சட்டத்தை இப்படி எழுதின அம்பேத்கரே அவரோட கூட ஒரு 7 பேரை வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டியில வைக்கிறாங்க. அவர் ஒருத்தரும் அவருடைய வேலை பலு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவரே எழுதி முடிக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு ஒரு குழு நிர்ணயிக்கிறீங்கல்ல, குழு வைக்கிறீங்கல்ல, அப்போ இந்த சட்டத்தை மாற்றும் போது ஒரு குழு வைக்கணும். அந்த குழுல அறிவார்ந்த நபர்கள் இருக்கணும்ல. அந்த குழுல வந்து சட்டத்தை பற்றிய அறிவார்ந்த நபர்கள் அந்த குழுல ஒருத்தர் கூட கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வரணும். பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது இந்த மசோதா நிராகரிக்கப்படுது, பில்லு வந்து பாஸ் ஆகல. நம்ம எல்லா சட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால 3% பாஸ் ஆகணும், லோக்சபால 3% பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதா பாஸ் ஆகும். இது முதல் முறையே லோக்சபால தூக்கி அடிக்கப்படுது. இது நல்லாவே இல்லை, இது வந்து வேஸ்ட் தூக்கி அடிக்கப்படுது. அப்பவும் விட்டாங்களான்னு பார்த்தா அப்பயும் விடல. ஏதோ ஒரு நாடகம் பண்ணி ஒரு 195 எம்பிக்களை, எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணும்போது இவன் எதெல்லாம் திணிக்கணும், கொல்லப்புறத்துல திணிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை பில்லையும் ஒரே நாளை போட்டு பாஸ் பண்றான். அதுல இது வந்து பாஸ் ஆகி. ஆகவே தோழர்களே, இது வந்து இந்த ஜனநாயக நாட்டுல நம்மளுக்கு கொடுத்த உரிமைப்படி இது நம்மள நேரடியாவே வந்து அடையல. இவன் புற வழியா, கொல்லப்புற வழியா நம்மள வந்து திணிச்ச சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னா, முதல்ல இந்த சட்டங்களுடைய பெயர்கள் பாரதிய நியாய சங்கீதா, பாரத் அப்படின்னு உண்மையாவே தோழ சொன்ன மாதிரி, நீங்க சங்கீதானா இது வந்து விளையாட்டு கிடையாது. SANG அவன் போடல, SANH போட்டிருப்பான், சங்கீதா. இது இந்தியில இருந்தாலும் உச்சரிப்பு வழி இது சமஸ்கிருதம். பாரதிய நியாய சங்கீதா. இன்னைக்கு வேணா இது வந்து விளையாட்டா இருக்கலாம், நாளைக்கு இந்த தம்பிங்க வந்து லா படிக்கிறானுங்க, இதுல ஒரு 2-3 பேர் வந்து ஜட்ஜா ப்ரிப்பேர் பண்றாங்க. அவன் அதை படிச்சுதான் ஆகணும், அவன் அதை சங்கீதான் சொல்லிதான் ஆகணும். அப்போ பெரியார் தான் சொல்லுவாரு, நீ சட்டத்தை எல்லாம் படிச்சுட்டு போய் உட்கார்ற அன்னைக்கு
பாப்பா வந்து மேல உட்காந்து சட்டத்தை மாத்திடுவான் அப்படின்னு சொல்லுவார். அது நடைமுறையில் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். முதல் தலைமுறை நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து உட்காந்தா இங்க என்ன நடக்குது பாருங்க. இவன் வாயில இருந்து அது வரணும். யாரு? என் தம்பி வாயில இருந்து சங்கீதா அப்படின்னு வரணும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இதை சொல்லியிருக்காரு அம்பேத்கர். ஆர்டிகிள் 348 சப்கிளாஸ் 1. நீ எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சட்டங்களும் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் தான் பொது மொழி. இங்க வந்து இந்தியான்றது ஒரு ஒன்றியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். ஆனா இங்க ஒருத்தருடைய உணர்வும் இங்க மதிக்கப்படணும். அப்போ இங்க ஒரே மொழி ஒரே சட்டம் இதெல்லாம் லாஜிக்கலி நாட் பாசிபிள். அப்போ நீ வந்து இங்கிலீஷ்ல தான் இது இருக்கணும்ன்றது அந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதையும் மீறி இவங்க இது கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நான் சொல்றதுக்கு நீங்க போலாம். என்னன்னா இப்ப வந்து இது வந்து அல்ட்ரா வைரஸ் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான இருக்கு. அப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் போனா இதை நீங்க தடுத்துடலாம்ல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். மறுபடியும் பெரியார் சொன்னதான் சொல்றேன். நாங்க சட்டம் படிச்சுட்டு வரும்போது மேல இருக்கிறவன் வேற ஒருத்தனா இருக்கான். அதனால எங்களால உறுதியா சொல்ல முடியும். இதுல வந்து தோழ சொன்ன மாதிரி தான் இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து இப்போ நீங்க கைது பண்ணிட்டோம், இப்போ நான் வந்து கைது ஆகிறேன் அப்படின்னு சொன்னா நடுவர் நீதி ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 நாள் ரிமாண்டு. இப்போ இன்னைக்கு தேதி 1ஆம் தேதினா அடுத்த 15ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த 15ஆம் தேதிக்குள்ள பிணை நமக்கு ஜாமீன் கிடைச்சிச்சுன்னா வெளியே வந்துருவோம். அது வேற கதை. ஜாமீன் கிடைக்காத பட்சத்துல அந்த 15ஆம் தேதி மறுபடியும் வந்து என்னை கொண்டு வந்து அதே நடுவர்கிட்ட நிப்பாட்டுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிப்பாட்டுவாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு 15 நாள் வந்து நீ ரிமாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய சட்டத்துல இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் தமிழ்நாடு 40 நாள் சொல்ற 90 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தொடர்களே அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சிறையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சிறைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பார்ப்பனர்களை பார்க்க முடியுமா? ஒரே ஒரு பார்ப்பனரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். சிறையில் இருக்கிற எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான். தோழலை உண்மையா இந்த மேடைக்காக நான் சொல்லல. எத்தனையோ வாட்டி சிறைக்கு போய் நான் கைதிகளை சந்திச்சிருக்கேன். 100 கைதிகள் தோழர்களா இருக்காங்க, கேட்டு பாருங்க. 100 பேர் குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா அது குற்றமற்றவர்கள் 70% இருப்பாங்க. 70% குற்றமற்றவர்கள் தான் இருப்பாங்க. நான் ஒரு பையனை போய் பார்க்கிறேன், ஒருத்தரை பார்க்க போறேன். ஒரு பையனை நான் சப்சிக்வெண்டா பார்க்கிறேன். ஊர்ல புதுக்கோட்டையில இருந்து அவன் வந்து ஒரு பஞ்சப்பை எடுத்துட்டு வேலைக்கு வர்றான். வந்து ஒரு சீடி விற்கிற கடையில வேலை பார்க்கிறான். சீடி விற்கிறது போலீஸ் தவறுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பிடிக்குது. அந்த மார்வாடி ஓனர் அந்த பையனை சிறைக்கு அனுப்புறான். உனக்கு ஆள் தானே வேணும், இந்த பையனை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிறைக்கு அனுப்புறான். அந்த பையன் சிறைக்கு வேண்டாம். அந்த பையனுக்கு பிணை போட ஆள் கிடையாது, எதுவுமே தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா போய் கேட்கிறாங்க, கடைக்கான வேலைக்கு வந்தேன், தெரியல 2 நாளா வேலைக்கு வரலன்ட்டு அவன் அவங்க அப்பாவை ஏமாத்திட்டான். அந்த பையனுக்கு பிணைனா உங்களுக்கு சட்டத்துல இருக்கும். நீங்க 90 நாள் எந்த தப்பு பண்ணாலும் 90 நாள் வந்து நீங்க சிறையில இருந்தீங்க, அது வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டா போதும், அவனுக்கு பிணை கிடைச்சது சட்டத்துல இருக்கு. அதை எழுதி பாக்ஸ்ல போடுறதுக்கு அந்த பையனுக்கு ஆள் கிடையாது. இது மாதிரி 70% பேர் வந்து ஜெயில இருப்பாங்க. உண்மை. குற்றம் மட்டும் போறவங்க 30%. 70% பேர் இதுதான் நீங்க கலண்டையில வர. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை கூட்டின்னு வரும்போது காலைல குளிச்சுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளி உலகத்தை பார்த்துட்டு கோர்ட்ல வந்து நின்றுட்டு அப்படியே கோர்ட்டை வேடிக்கை பார்த்துட்டு அன்னைக்கு போலீஸ் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது போலீஸோட வேலை. ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அவன் போறதுதான் அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பொறுக்கிகளுக்கு இந்த உணர்வு எப்படி தெரியும்? இவன் வாழ்ற எல்லாமே சஃபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை. வாழ்ற எல்லாமே நீங்க நல்லா பாருங்க. இந்த பாப்பா எடுக்கிற எல்லா படத்துலையும் பாருங்க, அவனுக்கு லஞ்சத்துக்கு தான் போராடுவான். ஏன்னா அவன் எல்லா இடத்துல வீட்டுல நல்லா இருப்பான், ஆபீஸ்ல நல்லா இருப்பான், எல்லா இடத்துலயும் அவன் வசதியா தான் இருப்பான். எங்க நம்ம ஆளு கிட்ட வந்து ஒரு பட்டா வாங்கும்போது அவன் 10,000 ரூபாய் கேட்டான்னா அதை அவனால பொறுக்க முடியாது. உலகத்துடைய முதல் பிரச்சனை லஞ்சம் அப்படின்வான். 2வது பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, டிராபிக்ல என்ன போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. நம்ம போற இடம் எல்லாமே சகிப்புத்தன்மை இருக்கும். நம்ம போனா ஓனர் திட்டுவான், அதை திட்டுவான், வீட்டுல பிரச்சனை இருக்கும், வறுமை இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் சகித்து
சகித்து அது சகித்து மீன்ஸ் டாலரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, உழைக்கும் மக்கள் கிட்ட அந்த டாலரன்ஸ் இருக்கும். அவனுக்கு எல்லா கோயிலையும் அவன் நிக்க மாட்டானே, கோயில நிக்கிறது நம்ம தானே. அவன் ஷார்ட்கட்ல போயிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு வரல. அப்போ அப்படி இருக்கிறவன் எங்க வர்றான், ரோட்டுக்கு வர்றான், ரோட்ல வந்து நம்மளாம் நிக்கிறோம், நம்ம நிற்போம் அமைதியா, எத்தனை நாள் நிற்போம். அல்லது என்னடா அடிபட்டுருச்சா, எதுக்கு கூட்டம் அப்படி பார்ப்போம். அவனால தாங்க முடியாது. அவன் தான் அடுத்த பிரச்சனை லஞ்சத்துக்கு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா டிராபிக், ஒரே டிராபிக், யாருக்குமே ஒழுக்கம் இல்லை அப்படின்னு. இது மாதிரி எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத, எந்த ஒரு இதுவும் இல்லாதவன் அந்த 15 நாள் எக்ஸ்டென்ஷன்ல வர்ற ஒரு பையனுடைய மனநிலை அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இதை நம்ம எதிர்க்கிறோம். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு 3 விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். ஒண்ணு வந்து லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்னு எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்னு ஜுடிஷியல். லெஜிஸ்லேட்டிவ்னா அந்த சட்டங்களை இயற்றுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ, தமிழ்நாடுனா இப்ப எம்எல்ஏ, ஸ்டேட்னா எம்பி, இவங்க தான் சட்டங்களை இயற்றுறவங்க, இவங்க லெஜிஸ்லேட்டர். இன்னொருத்தவங்க யாரும் சொல்லுவாங்கன்னா நிர்வாகத்துறைன்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ், இவங்க அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம். 3 ஆர்கன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. 3ஆவதா இருக்கிறது நீதித்துறை. அம்பேத்கர் அழகான வாக்கில் சொல்லி, இட் ஷுட் நாட் என்ரோச் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவார். இந்த 3ம் ஒன்றை ஒன்று என்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு அழகா எழுதியிருப்பார். அப்போ இது 2லயுமே கூட இன்டைரக்டா பவர்ஃபுல்லானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜுடிஷியரி. ஏன்னா இவன் என்ன தப்பு பண்ணாலும், என்ன அநியாயம் பண்ணாலும், நம்ம கடைசியில கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி பத்தி தெரியும். அந்த அம்மா இந்திரா காந்தி வந்து வர்றாங்க, வந்த உடனே ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டியில ஜெயிச்சுட்டு நேரா பிரைம் மினிஸ்டரா போய் உட்கார்றாங்க. பிரைம் மினிஸ்டரா உட்காரும் போது அவங்க மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா, ஜெயிக்கும் போது அதுல வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கீழே இறக்குறாங்க. உடனே அப்ப வந்து இப்ப இந்த 3 நான் சொன்ன இல்லையா, சட்டம் இயற்றத்துக்கு 3ல் 2 பங்கு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஃபுல் மெஜாரிட்டி காங்கிரஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து மாத்தி மறுபடியும் உட்கார்றாங்க. மறுபடியும் அதுவும் தப்புன்னு அப்புறம் இருக்கிற கோர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல ஒரு நாட்டுல உள்நாட்டு குழப்பம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பொய்யில இந்திய அரசியல் சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி அவங்க இன்டர்னல் வார் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கொண்டு வராங்க. அந்த எமர்ஜென்சியும் கடைசியா ஜுடிஷியரி தான் அடிச்சு உடைக்குது. இது தப்பு, வெளியே. அப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் கடைசியில ஜுடிஷியரிக்கு போயிட்டோம்னா, ஜுடிஷியரி தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. யார் மற்றபடி இந்த சட்டம் இயற்ற எம்எல்ஏ எம்பி கிட்ட நம்ம தீர்வு எதிர்பார்க்க முடியுமா? அல்லது ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், இவங்க கிட்ட தீர்வை எதிர்பார்க்க முடியுமா? சட்டத்துலதான் நம்மளுக்கு இறுதியா தீர்வு இருக்கும். தோழர்களே, இந்த சட்ட திருத்தத்துல இவன் பண்ணிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரிமாண்டை, ஒரு கைதை, ஓகேங்களா, ஒரு தாசில்தார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு உசார ஒரு வரி சேர்க்கிறான். என்ன வரி சேர்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து இல்லாத நேரத்தில் நீ கைது பண்ணிக்கலாம். நம்ம தாசில்தார்கள்லாம் எப்படி இருக்கான்னு தோழர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு பட்டா வாங்க முடியுமா நம்மளால? அல்லது ஒரு கூட்டு பட்டாவில் தனி பட்டா வாங்க முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்லைன்ல போயிட்டு அடிச்சு விட்டா அது வந்துடும். அவன் வேணும்ட்டு அடிக்க மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அடிக்க மாட்டான் அப்படின்னா, நம்ம போய் அதை போயிட்டு கேட்டோம்னா அதுக்கு ஒரு அவன் 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு அதை மாத்திரம். இவங்க வந்து நம்மளை ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்ற அதிகாரத்தை நிர்வாகத்துறைக்கு, அது அந்த நிர்வாக ஜுடிஷியரியில இருந்து நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு இந்த ப்ரொவிஷன். இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. மாரிசங்கர் இருக்கேன், நான் வந்து என்னை கைது பண்ணணும், அல்லது தோழர்கள் இருக்காங்க, தோழர்களை கைது பண்ணணும் அப்படின்னா, இதை நான் ஓப்பனா சொல்லக்கூடாது ஒரு அட்வொகேட்டா, இது மிக சாதாரணமா பண்ணிடலாம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து மாமியார் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, மேஜிஸ்ட்ரேட் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ பல்லாவரத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு தாசில்தார் ஒருத்தர் இப்ப கூட இருக்காரு, ஓகேவா? ஆமா, அவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு தொலை, ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதும்ல, அழகா ரிமாண்ட் பண்ணி கொண்டு. அப்போ இது நிர்வாகத்துறைக்கு இது போறது, இது வந்து எவ்வளவு பெரிய அநியாயம்னு. இதை விட ஒரு பெரிய அநியாயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோழர்களே, இந்த சிறை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தான் தெரியும், இந்த உழைக்கும் மக்கள் தான் தெரியும். அவனுக்கு அந்த சிறை பத்தின அனுபவம் இருக்காது. அதனால தான் திராவிட கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுள் தண்டனை இத்தனை நாள் இருந்துட்டீங்க,
நீங்க அண்ணா பிறந்த நாளுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணா பிறந்த நாளுக்கு நீங்க போகலாம், இவங்க பிறந்த நாளுக்கு போகலாம். அப்படி இப்ப கூட சமீபத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கிற பேரறிவாளன் சாந்தன், ராபர்ட் பயஸ், நளினி இவங்களை வந்து தமிழ்நாடு வந்து விடுவிச்சார். உண்மையாவே இது எப்படி சொல்றது, ஒரு அரங்கத்துக்காக நான் சொல்லல. ஒரு பேரறிவாளனோ சாந்தனோ ராபர்ட் பயஸோ நளினியோ இந்த குற்றத்தை பண்ணாங்க பண்ணலன்ற விவாதத்துக்கு நம்ம விட்டுருங்க. இந்த குற்றமே அவங்க பண்ணியிருந்தா கூட பேரறிவாளன் வந்து 18 வயசுல வந்து கைதாகிறார். இப்ப வந்து அவருடைய வயசு வந்து 47-48 வயசு. பரோல்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 நாள் ஒரு 3 நாள் அவரை வெளியே விடுவாங்க. வெளியே விடும்போது அவர் அங்கிருந்து அந்த வேலூர் சிறையில இருந்து கும்மிடிப்பூண்டியோ சம்திங் கிருஷ்ணகிரியோ அவர் வீடு போல, அதுக்கு வந்து அவர் போகும்போது அவருடைய எனத்தோட ஜோலார்பேட். அப்ப எவ்வளவு தூரம் பாருங்க, அதுல இருந்து 1 மணி நேரம் டிராவல் தான் ஆக்சுவலா. அவர் காது தான் வலிக்குமா, அவருடைய கால் வந்து கூசுமா, கண்ணுக்கு கூசுமா. 18 வயசுல ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் சொல்றேன், அவர் குற்றமற்றவர் குற்றம் பண்ண அந்த விவாதத்துக்கு நான் வரல. அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நான் ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன் வச்சுக்கோங்களேன். வர்றேன்னா கண்ணு வலிக்குமா. ஏன்னு கேட்டீங்கன்னா சிறையில இருந்து ஒரு லிமிட்டட் வெளிச்சத்தையே பார்த்து பழகணும். இப்ப நான் இருக்கேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்துறேன், இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணு அதுக்கான பிராக்டிஸ்க்கு வருது இல்லைங்களா? அது மாதிரி அவருக்கான பிராக்டிஸ் இல்லாம கண்ணு வலிக்குமா, கால் வந்து கூசுமா, சத்தம் குறைவான சத்தத்தை கேட்டு கேட்டு கொஞ்சம் நிறைய ஆர்ன் அடிச்சா கால் வலிக்கும். இவனை இதுக்கு மேல ஜெயில வச்சு என்ன பண்ண முடியும்? அவன் குற்றமே பண்ணிருக்கணும். இதை விட வேறு என்ன பெரிய தண்டனை இருக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கிடையாதுன்னு 2009 கோர்ட் சொல்லிருச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, சாரி உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு 2009-2010. அவனுக்கு தூக்கலையும் போட முடியாது. இவரை நீ ஃபுல்லா வச்சிருந்து என்ன பண்ண போற? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தியரி ஆஃப் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. எங்க இருந்து இந்த பனிஷ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ரெட்ரிபியூட்டிவ் தியரி, ரீஃபர்மேட்டிவ் தியரி, டிட்டரண்ட் தியரி அப்படின்னு ஒரு 5 தியரியில இருந்தா நம்ம பனிஷ்மெண்ட் எடுப்பாங்க. அதாவது டிட்டரண்ட் தியரினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் பயமுறுத்துறது, நீ தப்பு பண்ண உனக்கு ஜெயில போட்டுருவாங்க, அதனால குற்றங்கள் குறையுன்றது டிட்டரண்ட் தியரி. ரெட்ரிபியூட்டிவ் தியரின்றது வந்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அது மாதிரி நீ கையை உடைக்கிறியா நான் அவன் கையை உடைச்சிருவேன். ஆனால் இந்தியால எந்த தியரியில இருந்து பனிஷ்மெண்ட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா ரீஃபர்மேட்டிவ் தியரியில இருந்து. ஹேட் சின் நாட் சின்னர்ஸ் அப்படின்னு காந்தி சொல்வார். குற்றங்களை வெறுங்க, குற்றவாளிகளை வெறுக்காதீங்க. அப்ப நம்மளுடைய நோக்கம், இந்திய அரசியல் சட்டம் கொடுக்கிற நோக்கமே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா இங்க குற்றவாளிகள் திருந்தணும், குற்றம் குறையணுமே தவிர குற்றவாளியை போட்டு தண்டிக்கணும்ன்றது நம்ம நோக்கம் கிடையாது. இந்த அடிப்படையில தான் இந்த தண்டனை குறைப்பு நம்ம தமிழக அரசு பண்ணும். இப்போ அதனாலதான் சாந்தன் வெளியே வந்தாரு, பேரறிவாளன் வெளியே வந்தாரு, நளினி வெளியே வந்தாங்க, ராபர்ட் பயஸ் வந்தாரு, அவர் ஜெயக்குமார் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்தாங்க. இது இனிமேல் நடக்காது. இப்போ புது ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா நீ இது மாதிரி இவங்களோட ஒரு நோட்டட் ஆளுங்க. நானும் தோழர் கடலூருக்கு போயிருந்தோம். நம்ம இறுதி காலத்துல சிவாஜி படம் பார்த்திருக்கீங்களா? சிவாஜி ஒரு மாதிரி நல்லா அழகா கருகருன்னு மூடிய போட்டு இப்படி கோன்லாம் வச்சிருப்பாரு, நல்ல குண்டா ஒரு தேஜஸா இருப்பாரு. இந்த இறுதி கால சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா அதே போல ஒருத்தர் கடலூர்ல நானும் தோழரும் ஒருத்தர் இதுல போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. அவரு இந்த அரசியல் வழக்குல எல்லாம் குண்டாஸ் போடுறாங்க, அதுக்காக போகும்போது பார்த்தா அவரு சாதாரணமா நிக்கிறாரு. அவரை அப்படி சாதாரணமா நிக்கிறாரு. பார்த்துட்டு நீங்க தோழர், அவன் ட்ரெஸ்லயே தெரியும் கன்விக்டட் இவங்க, அவங்க தண்டனை கைதிகள், அவங்க விசாரணை கைதிகள், ட்ரெஸ்லயே நம்மளுக்கு தெரியும். அப்ப அவர் கூட அப்படி பேச்சு கொடுக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு, எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வர்றோம். ஹைகோர்ட்ல இருக்கீங்களா? ஆமா ஹைகோர்ட்ல தான் இருக்கோம். இவரு இந்த அட்வொகேட் தெரியுமா உங்களுக்கு? இந்த அட்வொகேட் தெரியுமா? அப்படின்னு எல்லா அட்வொகேட் பேரும் சீனியர் பேர்லாம் சொல்றாரு. அப்புறம் என்னங்கய்யா நீங்க எல்லா சீனியர் பேர்லாம் சொல்றீங்க, இங்க இருக்கீங்களே அப்படின்னு. ஒண்ணு இல்ல தம்பி, நான் ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட் பேர் சொல்லி அவர்கிட்ட நான் கிளர்க்கா இருந்தேன், வீட்டுல சண்டை போட்டுச்சுங்கன்னு போன் வந்துச்சு. தண்ணி பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் தண்ணி பிரச்சனை. அது ஒரு போன் வந்துச்சு தம்பி, என் நேரம் அன்னைக்கு போயிருக்க கூடாது, போயிட்டேன். போனவன் டப்புன்னு அந்த அம்மாவோட வீட்டுக்காரன் வந்தா, நானும் போனேன், அவன் ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு சொல்ல, சும்மா அப்படி தூக்கி போட்டேன், எடுத்து போயிட்டான். அவர் ரிமாண்ட், அவர் ஆயில் அவர் வந்து 30 வருஷமா ஜெயில இருக்காரு.
இதுக்கு மேல என்ன தண்டனை கொடுத்து கிழிக்க போறீங்க நீங்க? அது வெளியே போடுற வாழ்க்கையே கிடையாது. அப்ப இவரை அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு வெளியே விடலாமா கூடாதா? இது மாதிரி லட்சக்கணக்கான கதைகள் இருக்கு. இனிமே வெளியே வர முடியாது. ஏன்னா இவன் என்ன பண்றான்னா, முன்னாடி எல்லாம் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. இவன் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இவன் நல்ல அழகா அப்படியே தேனு மாதிரி பேசுறான். அப்படி பேசிட்டு கடைசி ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டுறான். கடைசியில் என்ன வார்த்தையை போடுறான் அப்படின்னா, வித் த பர்மிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். நீ தான் எங்களுக்கு பேரறிவாளனுக்கு நளினிக்கெல்லாம் நீ பண்ண கூத்துலாம் எல்லாம் தெரியுமே, எல்லாமே முடிச்சு ஒன்ட்டு அனுப்புற ஆட்டுத்தாடி ஆளுநருக்கு அனுப்புறான். அவன் கையெழுத்து போடாம 6 மாசம் வச்சிருக்கான். அப்ப இவனுங்க வந்து எப்படி இதை பண்ணுவாங்க? இந்த ப்ரொவிஷன் அப்படின்னு கட்டு. அடுத்தது அரசுக்கு எதிரான குற்றம். இவன் சொல்றான் பாத்தீங்களா, இந்த காலனி ஆதிக்க இதுல வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அப்படின்னு பொய் சொல்றான் பாருங்க சங்கி. அரசுக்கு எதிரான குற்றம் பண்ண உனக்கு கடுமையான தண்டனை அப்படின்றது வந்து பழைய ஐபிசில இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அது அல்ட்ரா வைரஸ் சொல்லுது. அதுக்கான வழக்கு வந்து போகுது. அது போயிட்டு அந்த 3 பேர் கொண்ட அந்த அரசியல் பெஞ்சு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு வந்து அரசுக்கு எதிரான குற்றம்ன்ற அந்த செக்ஷனையே தூக்குன்னு சொல்லி தூக்கிட்டான். இம்மடி உள்ள கொண்டு மாட்டான். அடுத்ததா இன்னொரு பெரிய விஷயம், இது வந்து நம்மளுக்கு தான் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போராட்டத்திற்கு நம்ம போய் பர்மிஷன் கேட்டோம் அப்படின்னா, அந்த போராட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்கிற உரிமை, மறுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா போலீஸ்க்கு. இந்த புதிய சட்ட திருத்தங்கள் நம்மளாம் இனிமே பர்மிஷன் கிடைக்குமா? நம்மளுக்கெல்லாம் போலீஸ் நம்மளுக்கு கொடுத்துருவானா? இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும், அல்லது போலீஸுக்கு கெஞ்சி வாங்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். இது வந்து இது வந்து கொடுக்குது. இதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக. தொடர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால 19 subclass 1 subclass A, every citizen shall have right to assemble without arms. இது வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கான அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாரு அம்பேத்கர். ஒரு நீங்க இப்ப நம்ம சேர்ந்திருக்கோம் இல்லையா, இது மாதிரி கூட்டத்தை ஆயுதங்கள் இல்லாமல் நம்ம ஒன்னா சேர்றதுக்கான உரிமை. இது வந்து ஒரு மனித ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாரு. அடுத்தது பீல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி சிட்டிசன் ஷால் ஹேவ் ரைட் டு ஃபார்ம் அ யூனியன், ஒரு சங்கம், ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கான உரிமையும் அடிப்படை உரிமையா கொடுக்கிறாரு. இது ஏன் அம்பேத்கர் கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆளும் வர்க்கத்திற்கு நம்ம போராடாமல் எப்படி நம்ம பிரச்சனை அவனுக்கு தெரியும்? நம்ம போய் மனு கொடுத்தா அவனுக்கு புரிஞ்சிருமா? அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கமா? அல்லது நம்ம ஒரு மெயில் அனுப்பிச்சா புரிஞ்சிருமா? ட்விட்டர்ல போட்டா புரிஞ்சிருமா? நம்ம போராடினால் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் கூட கிடையாது. எனக்கு வலிக்குதுன்னு சொல்றதை நம்ம போராட்டம் பண்ணி சொன்னதான் அவனுக்கு புரியும். அப்பதான் ஒரு ஐஎஸ் வருவான், நோட்ஸ் எடுப்பான், அவன் போயிட்டு ஒரு டிசிக்கு அனுப்புவான், அவன் இன்னொன்னுக்கு அனுப்புவான். இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன என்ன ஒரு 5 பேர் நின்று கோஷம் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரியாகும். நீ 5 பேர் நின்று கோஷம் போட்ட அப்படின்னா நீ என்ன முழக்கம் போடுற, எதற்காக போடுற அப்படின்ற விஷயம் இன்டெலிஜென்ட் மூலமா உனக்கு ஆளும் வர்க்கத்துக்கு போய் சேரும். அப்ப என்னுடைய குறைகளை, என்னுடைய கஷ்டங்களை போராட்டங்கள் மூலியமா தான் நான் வந்து அரசுக்கு தெரியப்படுத்த முடியும். இப்போ நான் போராடவே எனக்கு நீ அனுமதி மறுத்துட்ட, நான் போடல, உண்மை கிடைக்குமா நம்மளுக்கு எல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் போயிட்டு இனிமே தமிழ்வனம் தோழர், சீராவன் தோழர், அகிலன் தோழர், மணிவாரன் தோழர், நாங்கெல்லாம் போயிட்டு கேட்டா பர்மிஷன் கொடுத்துருவாங்களா? இதுக்கான உரிமையை இன்னைக்கு போலீஸ் வச்சு. ஆக இந்த புறவழியாக வந்த இந்த எல்லா குற்றவியல் சட்டங்களும் நான் ஏற்கனவே சொன்னது போல உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது. இதை நீக்கும் வரைக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி, இது மாதிரி நல்ல அமைப்புகள் மக்களை இதை தெளிவுபடுத்தி அரசியல்படுத்தி இது ஒரு பெரிய போராட்டம். நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்ட அன்னைக்கு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில செயலாளருக்கு போன் பண்ணி அன்அபிஷியலா பேசின விஷயம். நான் சொல்லலாம், தப்பு கிடையாது. என்ன தொடர்ல இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு 4 மணிக்கு எனாக்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்றாங்க அட்வொகேட்ஸ்லாம் அப்படின்ற வார்த்தை கேட்டாங்க. என்ன பிரதர் பண்றாங்களா என்ன அப்படின்னு? எவ்வளவு பெரிய அநியாயம் இங்க நடந்திருக்கு. எப்படி இன்னும் வீதிக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவன் வீதிக்கு வரல அப்படின்னு வந்து அண்ணன் கேட்டதா ஒரு தகவல் எங்களுக்கு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம அனைவரும் வீதிக்கு வந்து போராடி இதை வந்து விளக்குனாதான்
நாம் மட்டுமல்ல நம்ம அடுத்த தலைமுறையும் நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்பு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த புரட்சிகர இளைஞர் மணி உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி சொல்லி